நீல் ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நிலவில் போய் கால் வச்ச முதல் மனிதர் அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் சிலர் கவிதைகள் எழுதும் பொழுது கூட, பெண்ணை உன் விழியை மூடிக்கொள், நிலவென்று அங்கு ஆம்ஸ்ட்ராங் வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறான் என்று சிலர் கவிதைகளை எழுதியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் வச்சிட்டாரு. அதை குறித்து நமக்கு தெரியும். அந்த நிலவில் எப்படி கால் வச்சார்னா, முதலில் கட்டளை போனது நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு அந்த கட்டளை போகல. முதலில் கட்டளை போனது நீல் ஆம்ஸ்ட்ராங்கோடு சென்ற இன்னொருவருக்கு தான். அவர் தான் தலைவர், அவர் கட்டளை போகிறது. ஆனால் அவர் கால் வைப்பதற்கு யோசித்து விடுகிறார். அந்த இரண்டாவது கட்டளை நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு போகிறது. நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் வைத்து விடுகிறார். எனவே நீல் ஆம்ஸ்ட்ராங்குடைய பெயர் ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது. நிலவில் கால் வைத்த பின்பு அங்கு அவர்கள் ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். ஆய்வுகளை மேற்கொண்டு வென்று அவர்கள் திரும்பி பூமிக்கு வராங்க. அப்போ பூமிக்கு வருகின்ற இவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழுப்பும். பூமியில் வந்த உடனே மக்கள் மாலை மரியாதை எல்லாம் போட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங்கை வரவேற்று அந்த ஊர்வலமாக அமெரிக்காவில் கூட்டிகிட்டு போனாங்களா அப்படின்னா அது இல்லை. காரணம், நீல் ஆம்ஸ்ட்ராங்களும் அவரோடு சென்றவர்களும் நிலவுக்கு சென்ற பொழுது அவர்கள் மீது நுண்கிருமிகள் அல்லது கண்ணுக்கு தெரியாத, அதை கண்டுபிடிக்க முடியாத நுண்கிருமிகள் அவர்களுடைய உடலுக்குள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்களை நாம் உலகத்திற்குள் கொண்டு வந்து நேரடியாக அவர்களை மக்களோடு பழக விட்டால், அந்த நுண்கிருமிகள் உலகத்தில் பரவிவிட்டால், வேற்று கிரகத்தில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் உலகத்திற்கு வந்து பரவி பெரிய அழிவை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்துவிடும். எனவே அதை ஒரு அதை பரிசோதனையின்றி அவர்களை வெளியே அனுப்ப முடியாது என்கின்ற களத்தில் மிகப்பெரிய ஒரு கண்ணாடியினால் செய்யப்பட்ட ஒரு ஆய்வகத்திற்குள் 22 நாட்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங்கையும் அவரோடு சென்றவர்களையும் அடைத்து வைத்து பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுடைய உடம்பிலே எந்தவிதமான நுண்கிருமிகளுடைய பாதிப்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பின்புதான் அவர்கள் வெளியே வருவதற்கான ஒரு களத்தை அவர்கள் எடுத்தார்கள் என்பதுதான் பதிவு. அப்படி என்றால் நிலவில் கால் வைத்த பின்பு அவர்கள் நேரடியாக வந்து பூமியில் கால் வைத்தது ஆய்வகத்தில் தான் என்பதுதான் பதிவாக இருக்கிறது என்பது நிஜம். இது நிறைய பேருக்கு தெரியுமா என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை பலருக்கு தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக ரசித்தால் ஒரு லைக் கொடுங்கள், இல்லை என்றால் கடந்து செல்லுங்கள். நன்றி.